தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்ற டாபிக்லேருந்து அடுத்த செட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் 11th 12th எத்திக்ஸ் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். அரிசி என்பது கிரேக்க மொழியில் அரிசா என்று அழைக்கப்படுகிறது. கருவா அப்படிங்கிற இலவங்கம்பட்டை எனும் சொல் கிரேக்க மொழியில் கார்பியன் என்றால் கருவா, லவங்கப்பட்டை அதுதான் கிரேக்க மொழியில் அப்படி அழைக்கிறாங்க. இஞ்சி வேர் என்பது கிரேக்க மொழியில் ஜிஞ்சிபோராஸ். பிப்பாளி என்பது கிரேக்க மொழியில்னா பெர்பெரி. மயில் தோகை கிரேக்க மொழியில் பிகிம் என்றால் மயில் தோகை. அயல் நாட்டிற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட விலங்குகள் புலி, சிறுத்தைகள், யானை, குரங்கு, மயில் மற்றும் வேட்டை நாய். இது முக்கியமான கொஸ்டின். புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய் ஆகியவை அயல் நாட்டிற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் தரத்தில் மேலானது வேட்டை நாய்கள். ரோமர்கள் கீழ்காணும் பகுதிகளை எவ்வாறு அழைத்தனர்? தொண்டியை துண்டிஸ் அழைத்தனர். முசிரிஸ், பொற்காடு பகரி, குமரி கொமரா. தொண்டி துண்டிஸ், முசிறில், பொற்காடு பகரி, குமரி கொமரா. தமிழக கீழே கடற்கரை துறைமுகங்கள் குர்க்கை, கொல்சாய் என்று அழைக்கப்பட்டது. நாகப்பட்டினம் நிகாமா, காவிரிப்பூம்பட்டினம் கமரா, புதுச்சேரி பொதுகே, மரக்காணம் சோபட்மா மரக்காணம், மசூலிப்பட்டினம் மசோலியா. எந்த நூற்றாண்டில் ஹிப்போக்ரடஸ் புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவராக திகழ்ந்தார்? கிமு 5ஆம் நூற்றாண்டு. ஹிப்போக்ரடஸ் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க சிறந்த மருத்துவராக திகழ்ந்தார். மிளகை இந்திய மருந்து என்று கூறியவர் ஹிப்போக்ரடஸ். இது முக்கியமான கொஸ்டின். மிளகை இந்திய மருந்து என்று கூறியவர் ஹிப்போக்ரடஸ். தொல்பொருள் சான்று வகைகள் கல்வெட்டுகள், பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். கல்வெட்டுகள், பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.